ஸோ ஹாய் ஆல். இது வந்துட்டு திங்க் கோட் பூட் கேம்போட ஃபஸ்ட்டு செஷனோட ரெக்கார்டிங். ஸோ ஆக்சுவலாக திஸ் ஃபஸ்ட்டு போர்ஷன் தட் யூ ஆர் கோயிங் டு சீ நவ் இஸ் ரீ-ரெக்கார்டிங். ஆக்சுவலாக செஷன் ஸ்டார்ட் ஆனப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேன்றனால வி ஹேட் சம் இஷ்யூஸ் இன் ரெக்கார்டிங். ஸோ ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் ஆஃப்டர் த செஷன் காட் ஓவர். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இந்த செஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஊப்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸையுமே வந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங். So we are going to take a look into class and object, encapsulation, inheritance, polymorphism, abstraction, constructor destructor and பார்க்க போகிறோம், access specifiers பற்றி பார்க்க போகிறோம். Then C++ல we have seen multiple inheritance. அதுக்கு comparative how we will use interface in Java பார்க்க போகிறோம். Then we are going to see static members. So the ரெக்கார்டிங் வந்து இதுக்கப்புறம் உள்ள ரெக்கார்டிங் கிளிப்புக்கு முன்னாடி ஐ ஆஸ்ட் கொஸ்டின் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீட்டிங். அதாவது என்ன கேட்டிருந்தேன்னா வாட் ஆர் ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சரை கேட்டதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் த ஃபர்தர் ரெக்கார்டிங். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு லெட்ஸ் சே யூ ஹாவ் அ கிளாஸ். இதுக்குள்ளே வந்துட்டு யூ ஹாவ் பஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ்ன்னு நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸ் வந்துட்டு மேபி ரெப்ரசன்ஸ் ஆஃப் ஃபோனு நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே வந்துட்டு ஃபோனை வச்சு தான் நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக வேறு எதுக்குனாலும் நீங்கள் இதை ரிலேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு ப்ரைவேட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வேரியபிளையோ அந்த மெத்தடையோ ஃபங்க்ஷனையோ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டடுன்னு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் ஃபோனுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதோட ஆப்ஜெக்ட் நான் எங்கோ ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்பேன். லெட்ஸே ஓப்போன்னு ஒரு ஃபோன் ஆப்ஜெக்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து நான் அதை வச்சு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன்னா, என்னால் எந்த வழியாக மட்டும்தான் இந்த வேரியபிள்ஸில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும்னா உள்ளே இருக்க ஃபங்க்ஷனால் மட்டும்தான். டேரெக்டாக வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு என்னால் C++லையோ சியில் மாதிரியோ வந்துட்டு யூ கேனாட் என்ன சொல்ல, இந்த உள்ளே இருக்க டேட்டாவை யூ கேனாட் ரீட் ஆர் ரைட் வியா த ஆப்ஜெக்ட். நீங்கள் அதுக்கு வந்து இந்த ப்ரைவேட்டாக இருக்க என்ன சொல்ல வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூ ஹாவ் டு ஒன்லி ஆக்சஸ் வயா த ஃபங்க்ஷன்ஸ். இதனால யூ ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் த டேட்டா. ஓகேவா? இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு ஊப்ஸோட பிரின்சிபல்ஸே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஊப்ஸோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோங்கிறத வி வில் கெட் இன் டு டீட்டெயில். இந்த ஒரு செஷனுக்கு மட்டும் யூ வில் பி ஹேவிங் போத் த C++ அண்ட் ஜாவா கோட். போக போக நெக்ஸ்ட்டு செஷன்ஸில் வந்துட்டு ஒன்லி ஜாவா கோட் மட்டும் தான் டீல் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரீசன் என்னென்னா, நீங்கள் C++ல வந்து நீங்கள் ஊப்ஸ் இல்லாமலும் கோட் எழுதலாம். ஸோ ஜாவாவில் வந்துட்டு இட் இஸ் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ன்றனால நம்ம ஜாவா எடுத்துக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு கம்பெனிஸுமே வில் பி எக்ஸ்பெக்டிங் யூ டு ரைட் ஊப்ஸ் கோட் இன் ஜாவா ஒன்லி. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெண்டுமே நான் காட்டுறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி சின்டாக்ஸை மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. லைக் செகண்ட் இயர்ஸ் நிறைய பேர் இருக்கனால நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் இப்போ நான் இதை மென்ஷன் பண்ணும் போதே எதுவும் சின்டாக்ஸில் டவுட் இருந்ததுன்னா கேட்டுருங்க. மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். லைக் இந்த என்ன சொல்ல, இங்கே ஒரு பிளாக்ல உங்களுக்கு பப்ளிக்குன்னு ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது இல்லாமல் இங்கே வந்துட்டு டேரெக்டாக கீவேர்ட்ஸ் இருக்கும் ஜாவாவில். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் இங்கே ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே டாட் இருக்கும். அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இருக்காது ஜாவாவில். சின்டாக்ஸ் வைஸ் சொல்கிறேன், உள்ள ஒர்க்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் சின்டாக்ஸ் வைஸ் வந்து ஜாவாவில் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊப்ஸோட மெயின் கான்செப்ட் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி தனீஸ்வர் சொன்ன மாதிரி என்னென்னா, கிளாஸ் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட். ஸோ வந்துட்டு ஒரு ஃபோனுன்னு இருந்தால் அதுக்கு மினிமம் ஒரு பிராண்ட் இருக்கணும், அதில் பேட்டரி லைஃப் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கலாம். அதில் நம்ம ப்ரைமரியாக பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன, கால். ஸோ ஜாவாவில் வந்துட்டு இதை மெத்தடுன்னு சொல்லுவோம், நீங்கள் C++ல ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான், நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னென்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே மேக் காலுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, சும்மா ஜஸ்ட்டு காலிங் இங்கே இன்புட்டாக கொடுத்த நம்பர் இது பண்ணுது. ஸோ நம்ம இங்கே கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அசின் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் மை ஃபோன் டாட் பிராண்டு இது எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி இந்த நம்பர் கால் பண்ணுன்னு சொன்னோன்னா இங்கே இந்த இது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜாவாவில் வி ஹேவ் டன் திஸ். நீங்கள் இதை அப்படியே கீழே வந்து C++ல கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் C++லிங் அதே இது தான். நீங்கள் இங்கே வந்துட்டு மேலே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே நீங்கள் சி அவுட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் ரொம்ப டிராஸ்டிக்கான சின்டாக்ஸ் சேஞ்சஸ் இல்லை.
அண்ட் எனி பாயிண்ட்ல வந்துட்டு மெயினாக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஜாவா கோட் எழுதும் போது சின்டாக்ஸ் புரியலை, இல்லை வந்துட்டு ஏன் இந்த இடத்துல இதை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா கேட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதனால கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போடலாமா அது புரிஞ்சிச்சுன்னா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு C++ வச்சு சொல்லிடுறேன், தென் வில் கோ இன் டு வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ஜாவா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டேட்டா ஃப்ளோக்காக தான் ஊப்ஸ்னு ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறோம். கரெக்டாக? இப்போ என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சாரி ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளில் தான் வந்து பிராண்டை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், லைக் பிராண்ட் ஆஃப் த ஃபோன் வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த வேரியபிள் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதை வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த வேரியபிளை ப்ரைவேட்டாக செட் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கோ வந்துட்டு we will have a function called setter and getter. இது வந்துட்டு நீங்கள் ஊப்ஸில் படிச்சிருப்பீங்க, செட்டர் அண்ட் கெட்டர் ஃபங்க்ஷன்ஸ்ன்ட்டு. என்னன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ட் செட் பிராண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி இந்த பிராண்டை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? கெட்டுன்னு சொன்னீங்கன்னா அது அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு திருப்பி ரிவர்ஸில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதை இப்படி என்கேப்சுலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இங்கே மேலே எழுதி இந்த கோடு வந்து ஒர்க் ஆகாது. என்னன்னா இங்கே டாட் பேட்டரி இஸ் ஈக்குவல் டு 85 உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வழியாக உங்களால் இங்கே இருக்க ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜாவாவில் இதே கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்கை நம்ம டேரெக்டாக வெளியில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை ப்ரைவேட்டுன்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு செட் பண்ணுறதுக்கும் கெட் பண்ணுறதுக்கும் இது பண்ணியிருக்கோம். இங்கே அடிஷ்னலாக திஸ்ன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த இன்புட்டை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த திஸ்ஸுங்கிற கீவேர்டு வந்துட்டு ரொம்ப ஒன்றும் நீங்கள் போட்டு குழப்ப வேண்டிய ஒரு இதெல்லாம் இல்லை. என்னென்னா இப்போ நான் கரண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்ஜெக்டோட வேரியபிளை போய் ரீரைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது அடுத்து ஸ்டாட்டிக்னா என்னென்னு வரும்போது உங்களுக்கு இன்னும் அது கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்கேப்சுலேஷன்னா என்னென்னு புரிஞ்சிச்சா, இல்லை ஆர் டு யூ நீட் அன் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மூவ் ஆகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு யாராவது ஒரு ஆள் சும்மா டைப் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ் தான். நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு ஃபஸ்ட் செஷன் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட வேணான்றனால ஐம் ஜஸ்ட் ரிவைசிங். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு போக போக வந்துட்டு என்னென்னா ஆஃப்டர் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் நான் கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம உங்களோட என்விரான்மெண்ட் செட் பண்ணிடுவோம். தட் இஸ் VS Code எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஜாவா என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஃபாலோ. பட் இப்போ வந்துட்டு நம்ம இந்த கான்செப்ட்ஸை முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு யாராவது ஒரு ஆள் ஒரு மெசேஜோ அன்மியூட் பண்ணியோ சொன்னீங்கன்னா we can continue. ஓகே, ஆக்சுவலாக அதை அப்படி வேகாக டிஃபைன் பண்ணக்கூடாது. என்னென்னா ஒன் கிளாஸ் யூசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனதர் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டோம். என்னென்னா வந்துட்டு we can say that அதில் இருக்க சர்டன் பார்ட்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம் ஆர் ஃபுல் இது பண்ணிக்கலாம். அது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது என்னென்னா வந்துட்டு அந்த கிளாஸோட மெத்தட்ஸ் அண்ட் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸுங்கிறப்போ வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் மென்ஷனிங் த டேட்டா மெம்பர்ஸ். அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இது பண்ணுறதுனால வந்துட்டு அதை அப்படி வேகாக மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் இட் இஸ் க்ளோசர் டு வாட் த ஆக்சுவல் கண்டென்ட் இஸ். என்னென்னா ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நம்ம பண்ணியிருப்போம் ஃபோனுன்ட்டு, அதில் வந்துட்டு கால்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு அந்த ஃபீச்சரும் வேணும், நான் இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட்டிங் அனதர் சிமிலர் டெம்ப்ளேட் கால்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஐம் ஆடிங் அனதர் கான்செப்ட் கால்ட் அஸ் ப்ரௌஸ் த இன்டர்நெட் அப்படின்னு நம்ம இங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் C++ சின்டாக்ஸை வந்துட்டு ஜாவோட கம்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர்ஸ் எல்லாருக்கும் சோஃபார் வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியுதா ஜாவா சின்டாக்ஸை, ஆர் டு யூ நீட் அ மோர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, புரியலன்னா தம்ஸ் டவுன் போட்டிங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு ரீட்ரேட். சரி, ஓகே, டன். ரொம்ப சின்டாக்ஸ் வந்துட்டு ஹெக்டிக்காலாம் குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு வந்துட்டு
மேக் ஷூர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போக போக வந்துட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் இப்போ புரிஞ்சதில்ல. ஸோ வி ஆல்ரெடி ஹாவ் அ டெம்ப்ளேட். இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கலாம், இதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸாகவும் இருக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் ஆஸ் இதில் உள்ள இருக்க வேரியபிள்ஸ். ஓகேவா? இதை வந்துட்டு நான் இன்னொரு கிளாஸில் திருப்பி முதலேருந்து எழுதாமல் நான் இதில் இருக்கிறத அப்படியே வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இதிலே வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. லைக் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஒரு சிங்கிள் சைல்டுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணலாம், இல்லை 2-3 பேரண்ட்ஸ்லேருந்து பண்ணலாம். இது வந்துட்டு லாங்குவேஜ் இதோட பிஹேவியர் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். C++ல யூ கேன் டைரக்ட்லி டூ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். பட் என்னன்னா எசென்ஷியலி கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். நம்ம அந்த லாங்குவேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம சில சேஞ்சஸ் பண்ணிப்போமே தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாலிமார்ஃபிசம் போவோம். ஸோ பாலிமார்ஃபிசம்ன்றது வந்துட்டு என்னன்னா, ஆக்சுவலாக 2 டைப் இருக்குது. தேர் இஸ் வந்துட்டு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அண்ட் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். நம்ம கம்பைல் டைம் வந்து ஓவர் லோடிங்னு சொல்லுவோம், ரன் டைம் வந்து ஓவர் ரைடிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பைல் டைமில் பார்த்துருவோம் ஓவர் லோடிங்னா என்னன்ட்டு. ஸோ என்னன்னா, நீங்கள் ஒரே கிளாஸ்க்குள்ளே 2 ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க. ஆர் வந்துட்டு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருந்திருக்கும். அந்த பேரண்ட் கிளாஸோட இதில் வந்துட்டு நீங்கள் சைல்ட் கிளாஸில் வந்து நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெண்டுமே சேம் நேமில் இருக்கும். பட் இதுக்கு உள்ளே கொடுக்குற இன்புட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஃபோன் கால் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே நம்பரே கொடுக்காம கான்டாக்டே கொடுக்காம நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா டிஃபால்ட் கால்னு போகிறதும், நான் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த கான்டாக்ட் பேர் போட்டு காலிங் போகிறதும் வந்துட்டு 2 இன்ஸ்டன்ஸை நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு வி ஆர் ஹேவிங் த சேம் நேம். ஓகேவா? ஸோ நான் இன்புட்டே கொடுக்காம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன்னா ஒரு பிஹேவியரும், இன்புட் கொடுத்து ரன் பண்ணேன்னா இன்னொரு பிஹேவியரும் இங்கே எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேவா? இது வந்துட்டு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவர் லோடிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஓவர் லோடிங்னா என்னன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா அதே கான்செப்ட் தான். பட் இங்கே என்னன்னா நம்ம 2 கிளாஸ் வச்சுருக்கோம். ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து எனக்கு வந்துட்டு சைல்டு கிளாஸில் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனை இங்கே லைக் என்னென்னா, இப்போ நான் இங்கே இன்ஹெரிட் பண்ணிட்டேன். ஃபோனுன்றதுலேருந்து ஸ்மார்ட் ஃபோனுன்னு இன்ஹெரிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு டேரெக்டாக வாய்டு காலுன்னு நான் இங்கே டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இதுக்கு வந்துட்டு சேம், அதாவது இங்கேயும் வந்துட்டு எனக்கு இன்புட் இல்லை, இங்கேயும் இன்புட் இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு வி ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் கால்ட் அஸ் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் VoIPங்கிறதோ வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான். ஓகேவா? ஸோ என்னென்னா இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட் ஓவர் ரைடுன்னு ஒரு டெக்கரேட்டர் போட்டிருக்கோம். இது ஜாவாவில் வந்துட்டு அட் ஓவர் ரைடுன்னு கொடுத்துருப்போம். நீங்கள் இதே C++ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ஃபங்க்ஷனை வெர்ச்சுவல்னு டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. கீழே வந்துட்டு ஓவர் ரைடுன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ என்னென்னா இது வந்துட்டு சேம் பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது எப்போ ஓவர் ரைட் ஆகும்னா, நீங்கள் ஆப்ஜெக்டை பேரண்ட் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஃபங்க்ஷனை நீங்கள் வந்துட்டு சைல்டு கிளாஸ்க்கு, அதாவது ஸ்மார்ட் ஃபோனுன்ற கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா இந்த ஓவர் லைக் பாலிமார்ஃபிசம் பிஹேவியர் வந்துட்டு எனக்கு ரன் டைமில் தான் நடக்கும். கம்பைல் ஆகும்போது 2 ஃபங்க்ஷனுமே செப்பரேட்டாக தான் ஆகும். பட் வந்துட்டு இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு நான் ஆப்ஜெக்டை எந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணுறேன், பேரண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறேன்னா சைல்டு க்ரியேட் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிஹேவியர் மாறப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, C++க்கும் ஜாவாக்கும் இந்த இடத்துல பிஹேவியர் மாறும். என்னென்னா வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு டிக்ளரேஷன் கொடுக்குறது பேரண்ட் கிளாஸாக கொடுத்துட்டு உள்ள இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணுறது, அதாவது எப்படி சொல்லலாம்னா லைக் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மை ஃபோனுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே தான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நியூ ஃபோன் ஆஃப்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதுலேயுமே வந்துட்டு லைக் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க C++லையும். கரெக்டாக? இப்போ நீங்கள் C++ல வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆல்ரெடி டிக்ளேர் தட் ஆஸ் அ டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக தான் கிளாஸ் வேலை பார்க்கும். இந்த கான்செப்ட்டுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஊப்ஸ் படிக்கும் போது. கிளாஸ் இஸ் யூசர் டிசைன் டேட்டா டைப்புன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அது ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் சிமிலர்லி C++ல வந்து கிளாஸோட பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நியூன்னு ஒரு இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கே ஜாவாவில் பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு
கிளாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் தான் ஒரு நியூ ஆப்ஜெக்ட்னு பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் ஐ பாஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து அந்த கால் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதிலே வந்துட்டு டேரெக்டாக ஃபோனோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன்னா ஃபோனோட ஃபங்க்ஷன் பிஹேவ் ஆகும். இது வந்துட்டு ரொம்ப சின்ன சட்டிலான சேஞ்ச் தான். லைக் வந்துட்டு லாங்குவேஜ் பேஸ்டாக மாறுறது தான். நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ண நீங்கள் அதோட இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேவா? ஸோ பாலிமார்ஃபிசம் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரன் டைம்னா என்ன, கம்பைல் டைம்னா என்ன, புரிஞ்சுதா? ஏண்டா புரியலையா? ஒய் ஸ்லோ டிலேட் ரியாக்ஷன்? நீங்கள் வந்துட்டு the whole point of having this boot camp என்னன்னா நீங்கள் கிளாஸில் சில பேர் கேட்க ரொம்ப தயக்கப்படுவீங்கன்றனால தான் we are having this. ஓகேவா? ஸோ எதுவுமே நீங்கள் இப்படி கேட்டால் தப்பாக எடுத்துப்பாங்களோ, இத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணவே வேண்டாம். ஈவன் இஃப் யூ திங்க் த டவுட் இஸ் சில்லி, நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த கான்செப்ட்ஸில். ஓகேவா? நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு பெருசாக வராதுன்னு நான் ஹோப். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. பட் ஃபர்தர் கிளாஸஸ்க்கு சொல்கிறேன், கொஞ்சம் நீங்களும் வந்துட்டு இன்ட்ராக்டிவாக கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா 1 hour சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்ப ஹெக்டிக் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு யாராவது ஒரு ஒன்லைனர் டைப் பண்ண முடியுமா? தென் ஐ வில் கோ இன்டு த கோட். யாரும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைம் வேணுமா? ஆர் பிளாங்க் ஆயிட்டீங்களா? இஃப் யூ ஓகே, யாரோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க, தேவகி. ஓகே, கிளாஸ் தட் கண்டெய்ன்ஸ் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். சூப்பர். ஓகே, இல்லை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு we do not have any definition of the function. அதாவது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது தான் வந்துட்டு we will be என்ன சொல்ல, கிரியேட்டிங் த ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வர்ச்சுவல் வாய்டு கால்னு போட்டிருப்போம். இங்கே எதுவுமே நம்ம அதை அந்த கால்ன்ற ஃபங்க்ஷனோட பிஹேவியர் எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் டூயிங் திஸ்னா, யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அ ஃபியூச்சர் இன் த ஃபியூச்சர். ஓகேவா? அதாவது இப்படி நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னோட கிளாஸில் ஆட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். பட் இப்போ அதுக்கு ஸ்கோப் இல்லை. அதாவது இப்போ எனக்கு வந்து கரண்ட்டாக இருக்க ஃபோனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுற ஃபீச்சர் தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா அதை வந்துட்டு அதை வந்து ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் அதுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும், என்னென்ன அவுட்புட் வாங்கணுங்கிறதெல்லாம் யூ வில் பி டிக்ளரிங். ஓகேவா? லேட்டராக வென் யூ கிரியேட் அ சைல்டு கிளாஸ், நீங்கள் அங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் அதில் வந்துட்டு அதோட பிஹேவியரை டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷன் இன்புட் எப்படி வாங்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி அவுட்புட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக வாட் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ். ஸோ இதை வந்துட்டு இன்னும் ரொம்ப லேமேன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் ரூமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு யூ நோ தட் யூ வில் பி கெட்டிங் அன் எக்ஸாம் பேப்பர். ஆனால் அதை நீங்கள் எப்போ தான் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்ல, அதோட கான்செப்ட் ஸ்கூலெல்லாம் போவீங்கன்னா எக்ஸாம் டைமில் தான் போவீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு யூ வில் பி இன் த லேர்னிங் மோட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூம்ன்றது தான் அவங்களோட மொத்த கிளாஸு. அதாவது கிளாஸஸ் நான் இங்கே இந்த இதை சொல்ல வரேன், லைக் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அந்த கான்செப்டில் சொல்ல வரேன். ஸோ அங்கே வந்துட்டு எக்ஸாம்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை எப்போ தான் வந்துட்டு இன்வோக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு டியூரிங் த எக்ஸாம் டைம் தான். ஸோ அதனால வி வில் ஹாவ் அ வேக் டெஃபினிஷன் ஆஃப் வாட் அன் எக்ஸாம் இஸ். ஆனால் அது தேவைப்படும் போது தான் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப லேமான எக்ஸாம்பிள். பட் நீங்கள் இந்த ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மச் மோர் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வந்து ஜாவாவில் வந்துட்டு டேரெக்டாக அப்படி அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் அன் இன்டர்ஃபேஸ். அது என்னன்றது வந்துட்டு நம்ம லைக் இன்னும் டீப்பர் கான்செப்ட்ஸ் போகும்போது பார்ப்பேன். ஏன்னா இப்போ இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு யூ ஹாவ் இட் அஸ் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே போக போக வந்துட்டு எப்படி இன்டர்ஃபேஸ் வச்சு அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுங்கிறத நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரீஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு அதுக்கு டிஃபால்ட்டாக இந்த பிஹேவியர் இருக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இன்புட்ஸ் கொடுத்து இதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும் போது இந்த ஃபங்க்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும், ஆர் இந்த கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்.
இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகும்போது, அதாவது வென் யூ டெலீட் திஸ் ஆப்ஜெக்ட் அப்போ என்னென்ன பண்ணுன்ட்டு இருக்கும். ஜாவால ஒரு இது என்னன்னா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்னன்னா யூ ஒன்லி கிரியேட் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப் எப்போ அவுட் ஆகணும், அது எப்போ வந்துட்டு மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகணுங்கிறத வந்துட்டு ஜாவா கம்பைலர் வில் டேக் கேர். ஓகேவா, ஜேவிஎம் வில் டேக் கேர், ஜாவா வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. C++ல வந்து யூ ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் டிக்ளேரிங் அன் அடிஷனல் டிஸ்ட்ரக்டர். ஓகேவா, என்னன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இது டிஸ்ட்ராய் ஆகும்போது என்ன பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுங்கிறது C++ல we can define. ஏன்னா C++ இஸ் ரிலேட்டிவ்லி லோ லெவல் லாங்குவேஜ்ங்கிறனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஜாவாவில் வந்துட்டு அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஓகேவா, ஸோ வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இங்கே வந்துட்டு லைக் கிரியேட் பண்ணும்போது அது பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை சொல்ல வரும். இங்கே வந்துட்டு வி ஹாவ் போத் கிரியேட்டர், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் கான்செப்ட். எது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, டன். ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி தான், லைக் ஆஸ் யாரோ ஆன்சர் பண்ணியிருந்தாங்களே, லைக் மதனகோபால் செட், லைக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு இல்லை மொத்தமாகவே 2 லாங்குவேஜ்லேயும் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபை தான் இருக்குது. பப்ளிக்னா எந்த கிளாஸ்லேருந்து வேணால் அந்த ஃபங்க்ஷனையோ வேரியபிளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்னா கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் வந்து ஒரு லெவல் மேலே போய் வந்துட்டு என்னென்னா அந்த கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸஸில் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா ப்ரைவேட் வந்துட்டு அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இப்போ இது வந்து ப்ரைவேட் அப்படின்னு இருக்குன்னா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு வில் பி ஆக்சஸபிள் ஒன்லி வயா த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபோன் கிளாஸ். ஓகேவா, இப்போ ப்ரொடெக்டடாக இருந்ததுன்னா ஃபோனை வேறு ஒரு கிளாஸ் இன்னரிட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதிலிருந்தும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். ஓகேவா, இதோட பிஹேவியர் எல்லாமே வந்துட்டு ஜாவா அண்ட் C++ல சேமாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இதை வந்து C++ல நீங்கள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவீங்க. ஜாவாவில் வந்துட்டு யூ ஹாவ் டு அச்சீவ் திஸ் ஒன்லி வயா இன்டர்ஃபேஸ். ஓகேவா, நான் ஆல்ரெடி மேலே சொன்னது தான். இப்போ என்னென்னா வந்துட்டு யூ ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் பேரண்ட் கிளாஸஸ். ஓகேவா, ஸோ என்னென்னா இப்போ இந்த 2 பேரண்ட் கிளாஸ்லேயுமே வந்துட்டு அதில் இருக்க ஃபங்க்ஷன், அதில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ற கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் கிரியேட் போத் த பேரண்ட் கிளாஸஸ். நீங்கள் வந்துட்டு C++ல டேரெக்டாக இந்த மாதிரி ரெண்டையுமே வந்துட்டு இன்னரிட் பண்ணுறதுக்கு இந்த கோலன் ஆப்ரேட்டர் போட்டு யூ வில் கிவ் இட். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஜாவாவில் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு ஒர்க் அரவுண்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்னென்னா இன்டர்ஃபேஸ்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ கேமரான்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ வில் என்ன சொல்லனா யூ வில் பாஸ் தட் அஸ் இது. ஸோ இப்போ என்னென்னா யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்டு டேக் ஃபோட்டோ, ஆனால் இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம். இதை வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா, அந்த கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா யூ வில் பி ரைட்டிங் த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் தட். ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் லைக் யுவர் வெர்ச்சுவல் கிளாஸஸ் இன் இது C++. ஓகேவா, ஸோ நீங்கள் அங்கே பியூராக அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணீங்கல்ல, ஸோ அதே கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட இங்கேயும். ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டாபிக் போக போகிறோம். இப்போ நடத்தின வரைக்கும் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஸ்டாட்டிக்கோட மீனிங் என்ன, அப்பார்ட் ஃப்ரம் மூவ்ஸ் கான்செப்ட் ஸ்டாட்டிக்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? சும்மா டைப் பண்ணுங்க, ஆர் இஃப் யூ ஃபீல் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஜென்ரலாக ஸ்டாட்டிக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஓகே, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டேயிங் இன் ஒன் பிளேஸ். ஓகே, ரைட். ஸோ எசென்ஷியலாக ஸ்டாட்டிக் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்துட்டு ஒரு மாறாத ஒரு என்டிட்டியோ ஒரு இதோ தான் வந்துட்டு அப்படியே இருக்க போகிற ஒரு இதுதான் நம்ம ஸ்டாட்டிக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக்குன்ற கீவேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிட்டேன், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பட் ஆனால் இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனையோ ஒரு பர்டிகுலர் வேரியபிளையோ ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு அது எல்லாமே குரூப்பாக ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை வந்து ஸ்டாட்டிக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோன் ஆப்ஜெக்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இல்லை எத்தனை டைப் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணணும்னா அங்கே நான் வந்து ஸ்டாட்டிக்குன்னு போடுறேன். ஏன்னா நான் இதை வந்துட்டு ஸ்டாட்டிக்காக போடலை அப்படின்னா ஒரு ஃபோன் ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு ஃபோன் கவுண்ட்ன்ற வேரியபிள் கிரியேட் ஆயிரும். இட் வில் பி இம்பாசிபிள் டு ட்ராக். ஓகேவா, ஆனால்
இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் போதே ஃபோன் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த வேரியபிள் ஸ்டாட்டிக்ன்றனால இது வந்துட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதுமே இந்த வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு புதுசாக இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது. ஸோ யூ ஆல்சோ ஹாவ் அ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் டு சி வாட் இஸ் த டோட்டல் கவுண்ட் ஆஃப் இது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் சோஃபார். ஓகேவா? ஸோ இது C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே இங்கே பப்ளிக்னு வச்சுருக்கோம். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போட்டுட்டோம். சேம் சின்டாக்ஸ் தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒன்லி திங் இஸ் தட் இங்கே system டாட் அவுட் ஆஃப் println கொடுப்போம். நீங்கள் இங்கே வந்து cout யூஸ் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். இங்கே இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இங்கே ஃபோனுன்ற கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த நேம் ஸ்பேஸை வச்சு இதை ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஜாவாவில் வந்துட்டு தேர் இஸ் நோ சச் திங். நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வழியாக மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் ஃபுல்லி இதுன்றனால. ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டாட் ஃபோன் கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் யூ கேன் ஆக்சஸ். பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டேட்டா ஃப்ளோக்காக. அது ஏங்கிறது வந்து நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும் போது நான் சொல்கிறேன். பட் ஃபார் நோ கீப் இன் மைண்ட் தட் ஸ்டாட்டிக்குங்கிறது வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போதும் எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளோ ஃபங்க்ஷனோ ஒருக்க தான் க்ரியேட் ஆகும். அதில் தான் எல்லா சேஞ்சஸும் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கோ உள்ள டெஃபினிஷன். ஸ்டாட்டிக் கிளாஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்றது வந்து இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல. பட் ஐ வில் டெல் யூ ஓவரலி. என்னென்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஒருக்க தான் க்ரியேட் பண்ணுவீங்க. இட் வில் பி மோஸ்ட்லி யூஸ் டு ரெப்ரசன்ட் டேட்டா ஃபார்ம். அதாவது எனக்கு மல்டிபிள் டேட்டா இதை வந்துட்டு நான் ஒரு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு தேர் ஆர் சர்டன் சினாரியோஸ் வேர் யூ யூஸ் அ ஸ்டாட்டிக் கிளாஸ். அது வந்துட்டு நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணும் போது எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணும் போது வில் சீன் மோர் டீட்டெயில். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாட்டிக்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்ததோட சம்மரி ஃபுல்லாக இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இட் வில் பி அ கம்பேரிசன். நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்றது. ஸோ இது திஸ் வில் பி ஒரு என்டையர் சம்மரி டேபிள். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் கர்னல் கிளப் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிடுறேன். யூ கேன் கோ அண்ட் சி தட் ரிவைஸ் தேர். இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு செஷன்ன்றனால ஐ எம் நாட் கோயிங் டு மச் டீட்டெயில் அபவுட் தீஸ் திங்ஸ். செகண்ட் இயர்ஸ் வந்து இப்போ மெயினாக ஜாவாவில் இப்போ பார்த்த வரைக்கும் எதுவும் டவுட்னா ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் மீன் வைல் நீங்கள் கேட்டுட்ருக்கப்ப ஐ வில் ஷேர் த கம்யூனிட்டி லிங்க் இன் த மீட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதை எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா இனிமேல் வர மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐ வில் பி போஸ்டிங் ஹியர். எண்ட் ஆஃப் த செஷனில் வந்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் மெட்டீரியல்ஸ் வந்துடும். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ளீஸ் ஜாயின் திஸ் லிங்க். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் நான் சாட்டில் லிங்க் போடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன்ட்டு சாட்டில் மெசேஜ் போட்டாலும் சரி, ஆர் அங்கே கம்யூனிட்டியில் இட் வில் ஷோ. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணாதவங்க இப்போ போய் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு இதை முடிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டிங்கன்னா வி கேன் மூவ் ஆன் டு செட்டிங் அப் யுவர் என்விரான்மெண்ட் ஃபார் ஃபர்தர் செஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஊப்ஸோட ரிவிஷன் முடிஞ்சிச்சு. நம்ம ஆக்சுவலாக ஊப்ஸ் வந்து ரொம்ப ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்கிறனால ஒரு ரிவிஷன் மாதிரி தான், ரொம்ப குவிக்காக தான் பார்த்துருக்கோம். இதில் எதுவும் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி அடுத்து என்னென்ன கான்செப்ட்னு நம்ம நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி இதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க குவெரிஸை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இஃப் யூ ஸ்டார்ட் டாக்கிங் ஆர் டைப்பிங்னா இட் வில் பி மச் பெட்டர். சரி, உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்? லைக் ஃபார் கோயிங் அண்ட் ஜாயினிங் த சேட், செட்டிங் எவ்ரி திங். அப்போ எல்லாருமே லேப்டாப்பில் தான் இருக்கீங்களா? எத்தனை பேர் லேப்டாப்பில் இல்லாமல் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு தம்ஸ் அப் ரியாக்ஷன் ஆர் சம்திங், அதில் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணுங்கள். லேப்டாப் இல்லாமல் நான் ஃபோன்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, 1 2 அவ்வளோதானா? மிச்சம் எல்லாட்டையுமே லேப்டாப் இருக்கா?
ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் நாளைக்கு செஷன்லேருந்து இஃப் இட் இஸ் பாசிபிள் ஒரு லேப்டாப்போட நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா யூ கேன் ஃபாலோ வாட் ஐ எம் டூயிங். நாட் நெசசரி டு டூ தட், பட் நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதை முடிக்கும் போது உங்கள் கையில் ஒரு ப்ராஜெக்ட் டைப் பண்ணி ரெடியாக இருக்கும் ஃபார் ஷோகேசிங் இன் யுவர் ரெஸ்யூமே ஆர் வாட் எவர் லைக் லிங்க்டின் போஸ்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வர செஷன்ஸ்லேருந்து ட்ரை டு கீப் அ லேப்டாப் ரெடி. இன்றைக்கி வந்து என்னென்ன செட் பண்ணுங்கிறதுக்கு வந்து ஐ வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் லேப்டாப்பில் வந்து வில் பி ஹேவிங் டு இன்ஸ்டால் விஎஸ் கோடு, ஜாவா அண்ட் மேவன். ஓகேவா, இதை எப்படி செட் பண்ணும் அண்ட் அதில் எதுவும் எரர் வந்ததுன்னா இன்றைக்கி ஐ வில் கிளியர். நாளைக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே எதுவும் அதில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ நம்ம என்னென்ன செட் பண்ணணும்னு பார்க்க போகலாமா? எல்லாருமே சாட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நான் எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ கேன் சென்ட் த டவுன்லோடபிள் ஃபைல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா நான் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பண்ண சொல்லிடுங்க. ஐ வில் பி ஷேரிங் த மெட்டீரியல்ஸ் நோ. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைக் ஜாவா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லைக் ஜேடிகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரக்கிள் வெப்சைட்லேயே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் விண்டோஸில் தான் மோஸ்ட் ஆஃப் யூ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த x64 இன்ஸ்டாலர் இந்த ஃபைலில் நீங்கள் இது பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ ஆல்சோ பி கிவிங் திஸ் லிங்க் இன் த கம்யூனிட்டி நோ. ஸோ நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்தராக என்னென்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் மேவன். மேவனுங்கிறது வந்து நீங்கள் பைத்தான் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுமா? மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பைத்தான் தெரியும்னு நினைக்கிறேன். பைத்தானில் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. பிப் இன்ஸ்டால்னு போட்டிருப்பீங்க. ஸோ ஜாவாவில் வந்துட்டு தேர் ஆர் 2 ways டு இன்க்ளூட் லைப்ரரி. ஒன்று வந்துட்டு டேரெக்டாக ஜார் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், .jar ஃபைல்ஸ்னு, அதை அப்படியே இன்க்ளூட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆர் யூ ஹாவ் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் கால்ட் அஸ் மேவன் அண்ட் கிரேடில். ஸோ இது வந்து வெறும் பேக்கேஜ் மேனேஜர் மட்டும் கிடையாது, அது மொத்தமாக உங்கள் கிளாஸை பில்டு பண்ணி கம்பைல் பண்ணி எல்லாமே அது சேர்த்து செய்யும். லைக் பைத்தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணும் போது நீங்கள் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுங்கிறனால அதோட பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். பட் ஜாவா கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம் நம்ம. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் டூல்ஸ் வந்து மேவன் வில் ப்ரொவைட். ஸோ நீங்கள் மேவன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் அதுக்குமே லிங்க் தரேன். இதில் வந்துட்டு என்ன இஷ்யூனா, விண்டோஸில் வந்துட்டு யூ வில் ஹாவ் டு செட் த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். மோஸ்ட்டாக சில நேரம் இன்ஸ்டால் ஆகும்போது சில சிஸ்டமில் அதுவே செட் ஆகிடுது, சில சிஸ்டம்ஸில் வந்துட்டு மேனுவலாக போய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு யூஸ் மேவன் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். நாளைக்கு அது இஷ்யூ இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஜாவா பண்ணியாச்சு, மேவன் பண்ணியாச்சு. தென் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் இஃப் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஜாவா சின்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நோட் பேடில் கூட டைப் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டவுன்லோட் அண்ட் யூஸ் விஎஸ் கோட். ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு விஎஸ் கோடு வில் ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இந்த 3த்தையும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. நான் லிங்க்ஸுமே வந்துட்டு குரூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுல கரண்ட்டாக எதுவும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஐ கேன் அட்ரஸ். இப்போ இஷ்யூஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஐ வில் பி ஏபிள் டு இன்ஸ்டால். இப்போ என்கிட்ட கையில் லேப்டாப் இல்லைனாலும் கோ ட்ரை திஸ் அவுட் டுடே. நாளைக்கு காலையில் செஷன் வரும்போது ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ். ஓகேவா.